இன்னைக்கு நம்ம மார்வாடி ஸ்டைலில் இந்த கேபேஜ் பண்ண போகிறோம். அதை பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. சரியா? இதுக்கு நான் முன்னாடியெல்லாம் கத்தியில் நறுக்கின மாதிரி நறுக்கலாம், இல்லையா இந்த மாதிரி ஸ்லைசர் இருக்குது இல்லையா, உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறது, அதில் கூட கட் பண்ணலாம். இது அழகாக கடவுள் அடிக்கடிக்கு கொடுத்துருக்காரு, ரொம்ப ஈஸி இது நறுக்கிறது. ஸோ இதில் கூட வச்சுட்டு இப்படி பண்ணால் நல்லா மெல்லிஸாக ஸ்லைஸ் விழுந்துடும். கத்துக்க சும்பா இதை திருவிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு பிடிச்சிக்கிறதுக்கும் நன்னா கடவுள் கொடுத்துருக்காரு, ரொம்ப நன்னா ஈஸியாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக கடவுள் அடுக்கி கொடுத்துருக்க, அது எவ்வளோ அழகாக இங்கே ஒரு சீராக வந்துருக்குது. நடுவில் சீவினது மட்டும் இப்படி இருக்குது, இதை நறுக்கிக்கலாம். நம்ம ஒரு மிஸ்டேக் ஆகிடுது, இதை நம்ம நறுக்கிக்கலாம். மற்றபடி எவ்வளோ அழகாக வெட்டி கொடுத்துருக்கு. இந்த நடுவில் இந்த இதோட சேர்த்து வெட்டிவிட்டேன். மற்றபடி என்ன அழகாக உதிரியாக ரொம்ப அருமையாக வெட்டி தரும். இது இந்த நடுவில் இந்த தண்டோட சேர்த்து வெட்டிட்டேன், அது இல்லைன்னா நல்லா வந்துடும். அதே நம்ம சீவின்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிமிஷமாகிடும். இந்த மாதிரி நம்ம முட்டைக்கோஸ் சீவினோம்னா ரொம்ப நிமிஷமாகிடும். எங்கள் அம்மா இது மாதிரி தான் பண்ணுவோம். எங்கள் அம்மா எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் வச்சுருப்பா, சப்பாத்தி ஆடுறதுலேருந்து எல்லாத்துக்குமே. இப்போ யோசிச்சு பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் லேடியாக தான் இருக்கா எங்கள் அம்மா. என்ன வயசானாலும் சின்ன குழந்தை மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாள். வாழ்க்கையை சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ரசித்து இருந்துப்போம். ஆக்சுவலி அப்படி தான் இருக்கணும் இல்லை, அதுதான் வாழற முறை. எல்லாத்துக்கும் அழுதுன்னு இருக்கிறத விட பெரிய கஷ்டமெல்லாம் அம்மாவுக்கு வந்திருக்கு பாவம். ஆனால் அந்த ஒரு சின்ன குழந்தை மாதிரி எல்லாத்தையும் ரசிக்கக்கூடிய அந்த சக்தியும் எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணக்கூடிய அந்த ஒரு கெப்பாசிட்டி அம்மாவுக்கு கொடுத்ததுனால தான் அதை ஈஸியாக கடந்து வந்தாலும்னு கூட தோணும். அழுமுஞ்சியாட்டம் இருந்தானா எல்லாத்துக்கும் புலம்பின்னு இருந்தால் அவ்வளோதான், உடஞ்சி போயிருப்பாள், எப்போவோ போயிருப்பாள். ஒன்றுத்தையும் சமாளிச்சிருக்க முடியாது. இத்தனை பேருக்கு இத்தனை பண்ணியிருக்காளே, அதெல்லாம் முடிச்சே இருக்காது அம்மாவால். அம்மா பெத்த வாழ்க்கும் பண்ணியிருக்கா, கூட பிறந்த வாழ்க்கும் பண்ணியிருக்கா, குழந்தைகளுக்கும் பண்ணியிருக்கா, ஆத்துக்காருக்கும் பண்ணியிருக்கா, ஆத்துக்குள்ள இருக்கிற வாழ்க்கும் பண்ணியிருக்கா. ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அந்த காலத்தில்? இன்னைக்கு அம்மா இருந்திருந்தா 85 வயசுக்கு மேலே, அப்போன்னா அம்மாவுடைய 17 வயசில் அம்மா அண்டர் ஏஜில் வேலைக்கு போனா, கவர்மெண்ட் வேலைக்கு. அப்போ டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் எழுதுறச்சேன்னா யாருமே லேடிஸ் படிக்கவே மாட்டாலும், படிக்கவே வைக்க மாட்டா. அதில் படிக்க வச்சதோடு இல்லாமல் வேலைக்கு அமைச்சிருக்க தாத்தா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்லாம் எழுதுறச்சு தஞ்சாவூரில் அம்மா மட்டும்தான் எழுதுவாளாம் லேடிஸு, பாக்கி எல்லாம் ஜென்ஸு வந்து எட்டி பார்த்துட்டு போவாளாம் ரூம்லலாம். பெருமை தான். அம்மா நிறைய லைஃப்பில் சாதனை பண்ணியிருக்கா. எங்களோடலாம் கம்பேர் பண்ணுறச்சு அம்மா ஒரு பெரிய சாதனையாளர் தான். நான் எங்கள் அம்மா நிஜமாவே ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எவ்ரி வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த உருளைக்கிழங்கு சீவறதுல எவ்வளோ அழகாக சீவிருக்கு பாருங்க. முட்டைக்கோஸ் ஒரே மாதிரி 2 நிமிஷத்தில் திருவிடணும், எவ்வளோ பெருசாக இருந்தால் கூட. இப்போ இத்தனை போரும் நமக்கு இன்னையோடதுக்கு. இதை வேறு எப்படி உருளைக்கிழங்கு இன்னும் வெட்டிக்கணும், இதுக்கு தக்காளி வெட்டிக்கணும், பச்சை மிளகா வெட்டிக்கணும், அதெல்லாம் வெட்டின்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மார்வாடி ஸ்டைல், ராஜஸ்தானி மார்வாடி ஸ்டைலில் இந்த கேபேஜ் காய் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்கிற ஒரு கேபேஜில் பாதி கேபேஜ் அந்த சிப்ஸு சீவிற இதில் சீவி வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு மீடியம் சைஸில் ஒரு 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கு. ஒரு பெரிய சைஸு தக்காளி இல்லைன்னாக்கா 2 சின்ன தக்காளி கட் பண்ணி அதை அரைச்சி வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக வெட்டி வச்சுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும், என்னோடது தனியாக எடுத்து. ஒரு 2 பச்சை மிளகா பெருசாக வெட்டி வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி, ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், ஒரு சிகப்பு மிளகா உடச்சி வச்சுக்கணும். தனியா பவுடர், சிகப்பு மிளகா பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு, இதெல்லாம் வச்சுப்போம். சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பை ஆன் பண்ணிடணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதில் எண்ணெய் விடணும்.
கொஞ்சம் இந்த ராஜஸ்தானி இதெல்லாம் கொஞ்சம் எண்ணெயாக தான் இருக்கும். எண்ணெயை விட்டுட்டு அது கொஞ்சம் சுடட்டும். இப்போ சுட்ட உடனே எனக்கு பொதுவாக ஜீரகம் வந்து பொரிஞ்சால் பிடிக்காது. பட் இந்த ரெசிபிக்கு அப்படி தாங்கிறதுனால ஒரு 1.5 ஸ்பூன் ஜீரகம், சிகப்பு மிளகா, இந்த பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டுருலாம். இதை வந்து இப்போ லேசாக பொரிஞ்சுன்னு இருக்கச்சு இந்த இஞ்சி பூண்டு விழுது இதை போட்டுறணும். இதில் இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக ஆகட்டும். இப்போ இது கொஞ்சம் நல்லா சுருங்கிடுது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கணும். இப்படி தனியாக தெரிஞ்சுதுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த காயில். அதனால உருளைக்கிழங்கு வந்து கேபேஜோடு சேர்த்து போடுறது ரொம்ப நல்லா இருக்கும். பர்டிகுலர்லி சின்ன குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதை போட்டு இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் இதில் போட்டு இப்போ நல்லா வதக்கணும். இப்போ இது நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக இதில் உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் நல்லா வதங்கும். அதனால இந்த அளவு உப்பு போடணும். அப்புறம் மற்றபடி காய் போடுறச்சு அதை குறைச்சிக்கணும். என்ன இந்த அளவு உப்பை குறைச்சிக்கணும். ஆல்ரெடி போட்டிருக்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த வெங்காயம் கொஞ்சம் கிளாஸியாக ஆகணும், டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகும் இல்லையா. அப்போ அந்த தண்ணியிலே இருக்குது, தண்ணியெல்லாம் விடணும்னு இல்லை, இந்த தண்ணியிலேயே வந்து உருளைக்கிழங்கு வெங்காயத்தோட தண்ணியிலேயே வெந்துக்கும். அது கொஞ்சம் தனித்தனியாக தான் தெரியும் உருளைக்கிழங்கு. இப்போ இது ஒரு 5-6 நிமிஷம் வதங்கியிருக்கு. கொஞ்சம் வெங்காயம் கலர் மாறி இருக்குது. இப்போ நம்ம கத்தியாலேயோ இல்லை ஒரு டூத்பிக்காலேயோ இப்படி அமுக்கி பார்த்தோன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப ஈஸியாக உள்ளே போகணும். உள்ளே போச்சுன்னா ஓரளவுக்கு ஹாஃப் வெந்திருக்குன்னு அர்த்தம். இந்த அளவுக்கு வேகணும். கத்தி வச்சும் பார்க்கலாம், ஃபோக் வச்சு பார்க்கலாம், டூத்பிக் வச்சு பார்க்கலாம். ஹாஃப் வெந்திருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா இந்த தக்காளியோடது டொமேட்டோ பியூரி வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதில் போட்டுரும். இந்த டொமேட்டோ பியூரியை இதில் போட்டுட்டு பேசிக்காக இருக்கக்கூடிய மசாலா அதெல்லாம் இதில் ஒன்று மறந்து போயிட்டேன். ஜீரகம் தாளிக்கிறோம் இல்லையா, அப்போவே பெருங்காயம் போட்டிருக்கணும். கொஞ்சமாக பெருங்காயம் இப்போ நான் இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் போடுறச்சே ஜீரகம் தாளிக்கரிச்சி அந்த பெருங்காயமும் போட்டுருங்க. சரி, இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பேசிக் மசாலா மஞ்சள் பொடி, ஏற்கனவே 2 பச்சை மிளகா 1 வரமிளகா போட்டிருக்கோம். ஸோ அந்த காரத்தை பார்த்துக்கணும். இது கொஞ்சோண்டு கலர் வரத்துக்கு மட்டும் கொஞ்சமாக நிறையா போடுவா. சில பேர் காரம் சாப்பிட்றவா போட்டுக்கலாம், நமக்கு சாப்பிட முடியாதுங்கிறதுனால கொஞ்சம் தனியா பொடி, பேசிக் மசாலா. ஸோ இதை போட்டு இப்போ இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம பச்சை பட்டாணி வச்சுருக்கோம். இது நான் வின்டரில் நல்லா கிடச்சப்பே கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் கூட கிடச்சிது. நானே உரித்து அதை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இது இன்கேஸ் கிடைக்கலன்னா ஃப்ரோசன் மட்டரும் வாங்கிக்கலாம், ஃப்ரோசன் இது பட்டாணியும். இது வந்து நம்ம ஆளு வந்து உருளைக்கிழங்கு கொஞ்சமாவது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். முன்னாடியே போட்டோம்னா அது வேகத்துக்கு ரொம்ப நேரம் இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை கொஞ்சம் நேரம் வதக்குவோம். இதை ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம வெட்டி வச்சுருக்கிற இந்த கேபேஜ் அதை இதில் போட்டுருவோம். கேபேஜ் பார்க்க நிறையா இருந்தாலும் சுருங்கி போயிடும், कम हो जाता है. அதனால
இதுக்கு சரியாக இருக்கும். இதே நம்ம காஷ்மீரி லால் மிர்ச் போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த பொடி நல்லா சிகப்பாக வரும், பார்க்கறதுக்கே நல்லா ஆசையாக இருக்கும். அதோட இல்லாமல் பாக்கி எவ்வளோ உப்பு போடணுமோ அந்த காய்க்கு அதையும் போட்டுறணும். இதில் தண்ணி விடக்கூடாது. இந்த கேபேஜ்லேயும் கொஞ்சம் வாட்டர் கண்டென்ட் இருக்கும். அந்த வெங்காயம், தக்காளி இதுலலாம் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லேயே இது வெந்துக்கும். இல்லைன்னா ரொம்ப கொதன்னு ஆகிடும், டேஸ்ட்டு டிஃபர் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக இது நம்ம கற்றுட்டோம் அப்படின்னா ஒரு தடவை நம்ம பண்ணி பார்த்துப்பீங்க நீங்கள்லாம். அப்படின்னாக்க திருப்பி பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்புறம் ஸ்கூலில் குழந்தைகளுக்கெல்லாம் இது டிஃபனில் வச்சு சப்பாத்தியோட ஃபுல்காவோட இதெல்லாம் கொடுத்தா கண்டிப்பாக டிஃபன் பாக்ஸ் காலியாக தான் வரும், அதுக்கு நான் கேரண்டி. அண்டு ஈஸியாக கார்த்தால எல்லாம் டிஃபனுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம சப்பாத்தி பண்ணுறோம், கார்த்தால டிஃபனுக்கு பரோட்டா பண்ணுறோம் அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த இது. சரியா? இப்போ இதை கொஞ்சம் நேரம் மூடி வைக்கணும், மூடி வச்சு வேக வைக்கணும். வேகட்டும். இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுத்து இது வெந்துண்டு. இப்போ இது உருளைக்கிழங்கு தான் நமக்கு கணக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு தான் இருக்கிறதுல பெரிய பீஸாக இருக்குது. கத்தியோ இந்த மாதிரி ஃபோக்கோ எதையோ ஒன்று வச்சு இப்படி குத்தி பார்க்கணும். ஆனால் ஈஸியாக போட்டு பாருங்க. இது இப்படி வெட்டினா கூட இந்த கரண்டியாலேயே இப்படி வெட்டினா கூட அதுக்கிறது வேணும். இதில் ஈஸியாக அந்த உருளைக்கிழங்கு பிச்சுட்டு போடணும். ஈஸியாக அப்படி வெட்டுப்படணும். 2 துண்டாக வெட்டுப்பட்டுருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஈஸியாக கட் ஆகணும் உருளைக்கிழங்கு. கட் ஆகிருக்குல்ல, இந்த மாதிரி கட் ஆகணும் உருளைக்கிழங்கு. அப்படின்னா உருளைக்கிழங்கே வெந்துருக்குன்னா பாக்கி எல்லாமே பட்டாணி, கேபேஜ் எல்லாமே வெந்துருக்குன்னு அர்த்தம் நமக்கு. ஏன்னா உருளைக்கிழங்கு தான் இப்போ இருக்கிறதுலேயே இதில் ஹார்டு. இதில் வந்து இந்த எவரெஸ்ட் இது இருக்கு இல்லையா, காஷ்மீரி லால் மிர்ச் பவுடர், அது இந்த சிகப்பு பொடி போட்டிருந்தோம்னா மிளகா பொடி நல்ல சிகப்பாக வந்திருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னாக்க ஆம்ச்சூர் மாங்காய் பொடி, ஆம்ச்சூர் கொஞ்சமாக இந்த அளவுக்கு இதை இதில் தூவணும். தூவினா ரொம்ப நல்லாயிருக்கும். யார்கிட்ட ஆம்ச்சூர் இல்லையோ அவள் வந்து ஒரு அரை எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கலாம். ஆனால் எலுமிச்சம்பழம் பிழியணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிழியணும். அடுப்பு இருக்கிறச்சே பிழிஞ்சால் அந்த எலுமிச்சம்பழம் சூடுல அதோட போட்டு நம்ம சூடு பண்ணோம் இழுப்பச்சட்டியை அப்படின்னா அது வந்து கசக்க ஆரம்பிச்சிடும் எலுமிச்சம்பழம். அதனால அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எலுமிச்சம்பழம் பிழிஞ்சுக்கணும். ஆம்ச்சூர் இருந்தால் ஆம்ச்சூர் போட்டுக்கலாம். சரியா? இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு அழகாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ண வேண்டியதுதான். இது ராஜஸ்தானி மார்வாடி கேபேஜ் கறி. இது யார் ஒரு தடவை பண்ணி சாப்பிட்டேன்னா இது வந்து எப்பவுமே சாப்பிடலாம். இன்னைக்கு என்கிட்ட இதில் வந்து ஒரு இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் இருக்குது, லாஸ்ட்டில் போடுறது. அது இன்னைக்கு என்கிட்ட இல்லை. இருந்தாக்க இல்லை இதுக்கு பண்ணணுன்னே வாங்கிட்டு வந்தாக்க அதை வந்து சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த 10 ரூபீஸ்க்கு ஒரு பட்டர் வருது இல்லை, அமுல் பட்டர் உப்பு போட்டு, அந்த பட்டரை வாங்கி அந்த ஒரே இந்த ஒரு சின்ன பீஸ் இந்த சைஸில் இருக்கும், ஸ்கொயர் இல்லை ரெக்டாங்குலராக இருக்கும். அதை வந்து இதில் போட்டுட்டு இதை இப்படி மூடி வச்சிடணும். இந்த சூட்டில் அது உருகிக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்றச்சு அதை வந்து கலந்து எடுத்து சாப்பிட்டோம்னா பட்டர்லேயே இந்த காய் பண்ண மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ஒரு டிப்பு இதெல்லாம். அது மாதிரி உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் தக்காளி போடணும், இல்லைன்னா வேகத்துக்கு நேரம் ஆகும். அதுக்கு உப்பு போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக சீக்கிரமாக வேகும் உருளைக்கிழங்கு போடுறச்சே. பாக்கி கேபேஜுக்கு அப்புறமா தனியாக நம்ம போட்டுக்கலாம். இதெல்லாம் சின்னது. இஞ்சி பூண்டு போடுறோம் இல்லையா, அந்த பூண்டு யார் சாப்பிட மாட்டாலோ, இதில் வெங்காயம் சேர்த்துருக்கு, பூண்டு சேர்த்துருக்கு, இதெல்லாம் யார் சாப்பிட மாட்டாலோ அது இல்லாமையும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்தது, சிம்பிளாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு நான் என்னோடது அவ்வளோதான். ஈஸி டு குக்கு, சிம்பிள் அண்ட் ஹெல்த்தி. எப்பாவது கொஞ்சம் வந்து நல்ல ஸ்பெஷலான ரெசிபீஸ் பண்ணலாமே தவிர எவ்ரிடே நம்ம பண்ணோன்னா நம்ம ஹெல்த்துக்கும் அது நல்லது இல்லை. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னுடைய ரெசிபீஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பர்டிகுலர்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் அமைக்கினா நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.